வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் வீடான சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திற்கோணம் பெற்று சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரையில் உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் ஜென்மச்சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிகழும் விசுவாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது காலை 8:24 மணிக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பாத்தீங்கன்னா 6/3/2026 அன்று பூரட்டாதி 3லிருந்து பூரட்டாதி 4, அதாவது கும்ப ராசியிலிருந்து குருவினுடைய சொந்த வீடான மீன ராசியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாக பாதச்சனியாக 7.5 நாட்டு சனி முடிவாக மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி, தனநட்டம், குடும்பத்துல கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வரவுக்கு மீறி செலவு தான் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத தன்மை, ரைட்டுங்களா, வருமானத்தை விட செலவே அதிகம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 6/3/2026 6/4/2026 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குரு பகவான் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் 2 மற்றும் 11 கூடிய குரு பகவான் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இது உத்தமமான பலன் தான். குடும்பத்துல ஓரளவுக்கு 2/11ங்கிறதுனால வருமானம் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 6/4/2026 15/4/2027 வரை, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் அசாரம், அதாவது சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் உத்திட்டராதி நட்சத்திரத்தில், அதாவது உங்க ராசிக்கு பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அவரே தான் சொந்தக்காரர் சனி பகவான். அவருடைய சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு முயற்சி நீங்க சுய முயற்சி செஞ்சு ஒரு முறைக்கு பல முறைக்கு முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய காலமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது 15/4/2027 24/4/2028 வரை ரேவதி நட்சத்திரத்தில் புதன் பகவானுடைய சாரத்தில் உங்க ராசிக்கு அவர் பார்த்தோம் கேட்டீங்கன்னா 5 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதி. அப்போ 5 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மூலம் இவங்க எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வை ஒன்று 3, 7, 10ஆம் பார்வை. அப்போ 3ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷிப ராசியை பார்வை செய்வது வீடு வண்டி வாகனம் ஓரளவுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் மூலம் கூட உங்களுக்கு ஒரு சில அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசியை பார்வை செய்வது எப்பேற்பட்ட செலவுகள் வந்தாலும் அதை சமாளித்து திறன் படைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதை சமாளிக்கக்கூடிய திறனை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நோய் தொல்லையில் உள்ளவங்க நோய்ப்பிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பது ஓரளவுக்கு லாபங்கள் ஏற்படும், செல்வம் செல்வாக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் பாதச்சனி என்னன்னு கேட்டீங்கன்னா சிறப்பில்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாதச்சனியை உங்களுக்கு விட்டுட்டு போகும்போது ஒரு நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. எனவே கும்பராசியை சேர்ந்தவங்க இந்த பாதச்சனி பிடியிலிருந்து விடுபட குச்சனூர் சனி பகவானை சென்று வழிபட்டு பாதச்சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.